speakers, welcome to Kali Spoken English. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே என்னோட இந்த ரெண்டு டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். டிப் நம்பர் 1, நாம நம்மளோட கம்யூனிகேஷனை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 2, நாம நம்மளோட கண்டென்ட்டை நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தே செலக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு டிப்ஸையும் யூஸ் பண்ணி தான் நான் இங்கிலீஷ்ல பேச கத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் இங்கிலீஷ்ல நல்லாவே பேச முடியும். ஓகே ஸ்பீக்கர்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வைங்க. அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்மளோட கெஸ்டா இருக்கலாம், ஏன் நம்மளோட கொலீக்ஸா கூட இருக்கலாம். இப்படி நம்ம வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உட்காருங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்போம். இது எல்லாத்தையும் நாம இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணலாமா? எஸ் ஸ்பீக்கர்ஸ், இந்த வீடியோல நாம நம்ம வீட்டுக்கு வர்ற விசிட்டர்ஸ் எல்லாரையும் எப்படி இங்கிலீஷ்ல அழகா வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்பீக்கர்ஸ், இப்போ விசிட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே நாம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாங்க, உள்ள வாங்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ரெண்டு சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தரலாமா? ஹாய், வெல்கம் டு அவர் ஹோம், ப்ளீஸ் கம் ஆன் இன். ஹே, குட் டு see you, ப்ளீஸ் கம் ஆன் இன். இன்னொரு தடவை பாத்தரலாமா? ஹாய், வெல்கம் டு அவர் ஹோம், ப்ளீஸ் கம் ஆன் இன். ஹே, குட் டு see you, ப்ளீஸ் கம் ஆன் இன். ஸ்பீக்கர்ஸ், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்பீக்கர்ஸ், இப்ப விசிட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? நாம உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உட்காருங்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நாம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Have a seat, take a seat, make yourself comfortable. இன்னொரு தடவை பாத்திரலாமா? Have a seat, take a seat, make yourself comfortable. இந்த மூணு எக்ஸ்பிரஷன்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்பீக்கர்ஸ், இப்போ நம்மளோட விசிட்டர் உள்ள வந்து கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ல விரும்புறோம்னு வைங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா have some water, have some water அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்துச்சா அப்படின்னு கேட்க விரும்புறீங்கன்னு வைங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா how was your journey, was it comfortable, how was your journey, was it comfortable அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், நாம அவங்க கிட்ட என்ன கேட்கலாம்? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இதை கேட்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு 4 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பாத்திரலாம். how are you, how are you doing, how are things going, how have you been. இன்னொரு தடவை பாத்திரலாமா? how are you, how are you doing, how are things going, how have you been. இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ், நெக்ஸ்ட் நாம என்ன கேட்கலாம்? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இதை நாம இங்கிலீஷ்ல how is everybody at home, how is everybody at home அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்களா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க விரும்புவோம் இல்லையா? இத நாம is everybody fine at home, is everybody fine at home அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ், நெக்ஸ்ட் நாம நம்மளோட விசிட்டர் கிட்ட வேற என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்திரலாமா? வேற என்னெல்லாம் கேட்கலாம்? என்ன சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிட விரும்புறீங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படின்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், என்ன சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிட விரும்புறீங்க. இத நாம what would you like to have, what would you like to have அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட், காஃபி சாப்பிடுறீங்களா, இத would you like to have some coffee, would you like to have some coffee அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், டீ சாப்பிடுறீங்களா, இத would you like to have some tea, would you like to have some tea
அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், பால் சாப்பிடுறீங்களா? இத would you like to have some milk? would you like to have some milk அப்படின்னு கேட்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸ்பீக்கர்ஸ், நாம நம்மளோட விசிட்டர் கிட்ட நீங்க என்னைய பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் நன்றி, இந்த நாளை என்னோட லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன், இது மாதிரி அடிக்கடி வந்து என்னைய விசிட் பண்ணுங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ல விரும்புறீங்கன்னு வைங்க. இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், நீங்க என்னைய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத I am so happy you visited me. I am so happy you visited me அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ரொம்பவும் நன்றி, இத thank you so much for visiting me அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? thank you so much for visiting me அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த நாளை என்னோட லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். I will never forget this day in my life. I will never forget this day in my life அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட், இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்னைய விசிட் பண்ணுங்க. visit me often like this. visit me often like this அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்பீக்கர்ஸ், நாம வீடியோவோட எண்ட்ல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் எல்லாரையும் எப்படி இங்கிலீஷ்ல அழகா வெல்கம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.